நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை இறைவன் கொடுத்து விடுகின்றார். ஏன்னா வாழ்க்கையை கையில கொடுத்துட்றாரு. எப்படியாவது வந்து விடு, உணர்ந்து விடு, உனக்குள் இருக்கின்ற அந்த அற்புத சக்தி நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். சிவபெருமான் எல்லா மனிதர்களுக்கும் அதை உரைத்து விடுகின்றார். உனக்குள்ள இருக்க அற்புத சக்தி கிட்ட நீ எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடுறாரு. அந்த உயிரும் ஒரு உடலை தாங்கி கொண்டு இங்கு வருகிறது. அது என்னென்னவோ கேட்க ஆரம்பித்து விடுகிறது. வாழ்க்கையிலே ஆனந்தமாக இருப்பதாக நினைத்து கொண்டு எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், இப்படி கணவன் அமையணும், அப்படி மனைவி அமையணும், இந்த மாதிரி பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கணும், இப்படி ஆடம்பரமா இருக்கணும், இப்படி சமுதாயத்துல அந்தஸ்துல இருக்கணும், அதிகாரத்துல இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை நமக்குள் இருக்கின்ற அந்த அற்புத சக்தியிடம் கேட்டு கேட்டு ஒவ்வொன்றாக பெற்றுக்கொள்கின்றோம். அது எல்லாம் ஏதோ ஒரு கட்டத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று அது எல்லாம் உண்மை இல்லை, அதனால எந்த சந்தோஷமும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுது. அது கேட்டா இன்னைக்கு பாதி பேத்தோட நிலைமை அப்படித்தான். நான் கேட்டதெல்லாம் கிடைச்சது, ஆனா மனசுல நிம்மதி மட்டும் இல்லை. ஏன்? கடவுள் உனக்குள் ஒரு அற்புத சக்தியை கொடுத்து நீ கேட்பதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை இட்டு உனக்குள்ளே அந்த அற்புத சக்தியை வைத்து அனுப்பி இருக்கிறார். நீயும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டே இருக்கின்றாய். இப்ப எல்லாரும் நல்லது கேட்டா கிடைக்கணும்ல, ஏன் கெட்டது கிடைக்குது அப்படின்னா அந்த மன உறுதிப்பாட்டுடன் அவர்கள் கேட்பதில்லை. எனக்கு இது வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான எண்ணத்துடன் அந்த அற்புத சக்தியிடம் எதையும் கேட்பதில்லை. அதனாலதான் சில பேத்துக்கு அது எதிர்மறையா நடக்கிறது. சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கையில நம்ம பட்டது எல்லாம் கஷ்டம், மனசுல அப்படி நல்லா விழுந்துரும். எனக்கு எது வந்தாலும் கஷ்டமா தான் வருது, எது நடந்தாலும் கெட்டதா தான் நடக்குதுன்னு மனசுல விழுந்துடுது. நல்லா விழுந்துறதன் காரணமா அவங்களால நிஜமாவே நல்லதாவே நினைக்கவும் முடியறதில்லை. அப்படியே நினைச்சாலும் ஒரு குழப்பத்திலே இது நடக்குமோ நடக்காதுங்கிற எண்ணத்துல இப்படி நடந்துருச்சுன்னா எதிர்மறையை யோசிக்கும் போது அவங்களுக்கு எதிர்மறையா தான் நடக்குது. அதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப இதெல்லாம் இருக்கட்டும். கடவுள் நம்மளிடம் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? நமக்குள்ள ஒரு அற்புத சக்தியை வச்சு எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற வரத்தை கொடுத்துத்தான் அனுப்பி இருக்கின்றார். நீ எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியை உனக்குள் வைத்துதான் அனுப்பி இருக்கின்றேன் அப்படின்ட்டு இறைவன் சொல்லும் போது நம்ம உடனே மனசுல என்ன தோணிடுதுன்னா, அப்பாடா இவ்வளவு பெரிய வரத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவன், அப்ப இதை கேட்கலாம் அதை கேட்கலாம் தோணுதே தவிர அந்த இறைவனுடைய திருப்பாதத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுன்னு அந்த அற்புத சக்திகிட்ட நம்ம யாருமே கேட்கறது இல்லை. இவ்வளவு ஆற்றல் பொருந்தியவர், பிரபஞ்சங்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய, இன்னும் பிரபஞ்சத்தை விரிவடைய செய்யக்கூடிய ஆடல் நாயகன் இந்த வரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படிங்கும் போது அவருடைய அந்த அற்புத தரிசனத்தை காண வேண்டும் என்று நம்முள் இருக்கக்கூடிய அற்புத சக்தியிடம் நாம் கேட்பதே இல்லை. அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அந்த அன்புமயமான உருவத்தை காண வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அல்லது அந்த வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நம்ம யார்கிட்ட வைக்கிறது இல்லை, நமக்குள்ள இருக்க அற்புத சக்தி கிட்ட வைக்கிறதே இல்லை. மாறா பொண்ணு பொருள் புற உலகத்துல பார்க்கிற எல்லா விஷயத்து மேலையும் ஆசையை வளர்த்துக்கிட்டு காமத்தை வளர்த்துக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடிய மனம்தான் இருக்கிறதை தவிர உண்மையான பொருள் அந்த பருப்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்று நம்முள் இருக்கக்கூடிய அந்த அற்புத சக்தியிடம் யாரும் கேட்பது இல்லை. கேட்பவர்கள் ரொம்ப ரொம்ப சொற்பம். அப்படி கேட்டு அந்த உணர்வை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்படிங்கும் போது அவர்கள் மனதிலே ஏற்படுகின்ற ஆனந்தத்திற்கு ஈடு இணை இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எப்பொழுதும் ஆனந்த கழிப்பிலேயே இருக்கின்றார்கள், எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்கின்றார்கள். அவர்களிடம் போய் இந்த பிரபஞ்ச வாழ்க்கையை பற்றி, உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை பற்றி அப்படி இப்படி நீ எது கேட்டாலும் அவர்களிடம் இருந்து பதில் வராது. ஏன்னா அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்திலிருந்து ஒரு வினாடி கூட தவறிவிடக் கூடாது அப்படிங்கிற எண்ணத்திலேயே தனது வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பார்கள். ஒரு வினை ஆற்றுவதின் காரணமாக வருகின்ற வினை அது நம்மை தொடர்ந்துதான் வருகின்றது. இருந்தாலும் ஒரு இறைவனின் மீது அன்பு வைக்கின்றோம், அந்த இறைவன் மீது ஒரு பற்றுதலை வைக்கின்றோம், அவரை நம்முடன் அந்த இரண்டர கலந்த நிலை, நம்மிலிருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு நம் மனதானது கொண்டு சென்று விடுகிறது. ஒவ்வொரு வினாடியும் அப்படியே அனுபவிக்கின்றது, அந்த இறை அனுபவத்தை அனுபவிக்கின்றது. அப்படிங்கும் போது அது சொல்லிலடங்கா ஆனந்தத்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அது ஏற்படுத்தும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜீவராசிகளுக்குள்ளும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கமானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அன்பு நிறைந்ததாக, அன்பு வயப்பட்டதாக இருக்கும். அப்படி இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே உண்மையாகவே ஆனந்தம் என்றால் என்ன என்பது அந்த ஆனந்த கூத்தனை போல ஒவ்வொரு உயிரும் உணர்ந்து கொள்கின்றது. அதுதான் உச்சகட்ட ரகசியமாக இருக்கிறது வாழ்க்கையிலே. நாம் நம்முள் இருக்கின்ற அதீத சக்தியிடம் என்ன கேட்க வேண்டும் என்றால்,
இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள், அதற்கான வழியை காட்டுங்கள், அவருடைய பொற்பாதத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். அது போன்ற விஷயங்களை கேட்பதற்கு மாறாக நாம் நம் மனதிலே எதையெல்லாம் பெரிதாக யோசித்து வைத்திருக்கின்றோமோ அதையெல்லாம் கேட்கும் பொழுது கேட்கும் வரும் கிடைக்கின்றது. ஆனால் அது உனக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றதா, உனக்கு ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அது யாருக்குமே பலனில்லாததாக இருக்கிறது. இந்த மாய உலகிலே கிடைப்பதெல்லாம் அழிந்து போகும். எதை நீ பெற்றாயோ அதை இங்கிருந்து தான் பெற்றாய். அப்படிங்கும் போது அது யாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா யாருக்குமே கிடைக்காத அற்புத பாக்கியம் அப்படின்னா இறைவனை தரிசித்தல், இறைவனின் அந்த அன்பை உணர்தல். அப்ப நம்ம எதை கேட்கணும்? கேட்க வேண்டியவற்றை தெளிவாக கேட்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.